ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நடைபெற்ற டெல்லி மற்றும் குஜராத் அணிகளிடையான ஐபிஎல் போட்டி குறித்த அப்டேட்ஸை பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி அருண் ஜேட்லி ஸ்டேடியத்தில் வந்து நடைபெற்றது. இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா டாஸ் வின் பண்ண குஜராத் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபீல்டிங் பண்ண போகிறோன்னு சொன்னாங்க. இதன் காரணமாக பேட்டிங் செய்ய வந்த ரிஷப் பண்ட் பார்த்திங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா பவர் பிளேக்குள்ளே 3 விக்கெட்டு எழுந்து தடுமாறினாங்க. ஆனால் அக்ஷர் பட்டேலும் ரிஷப் பண்ட்டும் சேர்ந்து ஒரு பிரமாண்டமான கூட்டணி அமைச்சாங்க. 100 ரன் ப்ளஸ் கூட்டணி அமைச்சாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான டோட்டல் நோக்கி பஞ்சாப் டெல்லி முன்னேறினாங்க. நம்ம ரிஷப் பண்ட் பார்த்திங்கன்னா 88 ரன் அடித்து நாட் அவுட்டில் இருந்தார். இதில் விக்கெட் எடுத்தவங்க பட்டியலில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சந்தீப் வாரியர் 3 விக்கெட் எடுத்தார். நூர் அகமது 1 விக்கெட். ஸோ 4 விக்கெட் இழப்பிற்கு 224 ரன்களை எடுத்து 20 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாங்க டெல்லி அணி. அதன் பிறகு களமிறங்கிய குஜராத் அணி பார்த்திங்கன்னா 8 விக்கெட் இழப்புக்கு 220 ரன் எடுத்து கடுமையான போராட்டத்துக்கு பிறகு 4 ரன் வித்தியாசத்தில் பார்த்திங்கன்னா நம்ம டெல்லி வின் பண்ணிட்டாங்க. ஸோ இது கடுமையான போட்டியாக தான் இருந்தது. இதில் ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்திங்கன்னா நம்ம சாய் சுதர்ஷன் 65 ரன் அடித்தார். நம்ம டேவிட் மில்லர் 55 ரன் அடித்தார். ஸோ கடுமையான போட்டியாக தான் இருந்துச்சு. விக்கெட் எடுத்தவங்க பட்டியலில் பார்த்திங்கனாக்கா டெல்லி அணியில் விக்கெட் எடுத்தவங்க லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ராசிக் சலாம் ஒருத்தர் பார்த்திங்கன்னா இம்பேக்ட் பிளே தான் கிளம்புறீங்க. அவர் பார்த்திங்கன்னா 3 விக்கெட் எடுத்தார். அவர் 3 விக்கெட்டு, குல்தீப் யாதவ் 2 விக்கெட்டு, ஹென்ரிக் நோக்கியா 1 விக்கெட்டு, முகேஷ் குமார் 1 விக்கெட்டு, அக்ஷர் பட்டேல் 1 விக்கெட்டு. ஸோ இவங்கெல்லாம் செம்மையாக போட்டு விக்கெட்டு கொடுத்தாங்க. இந்த மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸுக்கு முக்கியமான காரணம் ரிஷப் பண்ட்டும் அக்ஷர் பட்டேலும் தான். அக்ஷர் பட்டேல் 66 ரன் அடித்து 1 விக்கெட் எடுத்து 2-3 கேட்ச் பிடிச்சிருக்காரு. ஸோ அவர் ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அதே போல் ரிஷப் பண்டோட விக்கெட் கீப்பிங்கும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வெற்றிக்கான காரணங்களாக நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்டன் ஸ்டிம்ஸோட ஒரு அற்புதமான ஃபீல்டிங்கும் ஒரு முக்கியமான காரணம். ஷாய் ஹோப்ரோடைய ஃபீல்டிங்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஸோ இதுதான் நேற்று நடைபெற்ற போட்டி குறித்த அப்டேட்ஸ். இந்த வெற்றியின் மூலம் பார்த்திங்கன்னா டெல்லி அணியும் பார்த்திங்கன்னா 8 புள்ளிகளை பெற்று அந்த 8 புள்ளிகளை பெற்ற குரூப்பில் போய் இணைச்சிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா குஜராத், டெல்லி, சிஎஸ்கே இந்த 3 டீம் பார்த்திங்கன்னா 8 புள்ளிகளை பெற்றிருக்கிறாங்க. நம்ம மும்பை இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா 6 புள்ளிகளை பெற்றிருக்கிறாங்க. ஸோ பாயிண்ட் சைடு இப்போ தான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது இந்த சென்னை, டெல்லி, நம்ம குஜராத் இந்த 3 டீமில் ஏதோ ஒரு டீம் உள்ளே போகிறதுக்கான இது ப்ளே ஆஃப் போவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறத நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் லக்னோவுக்கு ஒரு அற்புதமான சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் 6 போட்டிகள் இருக்குது. ஸோ லக்னோவும் மும்பையும் இன்னும் ரேஸில் இருக்கிறாங்க. லக்னோ இன்னும் ஸ்டெடியாக இருக்கிறாங்க. ஸோ புள்ளிப்பட்டியல் எப்படியெல்லாம் மாறப்போகுதுன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.